விடுதலை பயணம் 4ஆம் அதிகாரம் முடிவுற்றது. அல்வின் சிலுவை மேரியன் ஃபேமிலி. நன்றிமா. சோ விடுதலை பயணம் அதிகாரம் 1 முக்கிய குறிப்புகள். இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் பெருகுகிறார்கள். அங்கு புதிய பார்வோன் அவர்களை அடிமைப்படுத்துகிறான், தலைமை தாங்கிய புதிய ராஜா. சோ மருத்துவச்சிகளை அழைத்து இஸ்ரேலின் முதலில் பிறந்த குழந்தையை, ஆண் மகனை கொல்லும்படியாக சொல்கிறார். மருத்துவச்சிகள் அவரிடம் போய் சொல்கிறார்கள், அவர்கள் செல்வதற்கு முன்பே குழந்தை பிறந்து விட்டது, ஆகையால் இஸ்ரேலின் புதிதாக பிறந்த குழந்தைகளை நாங்கள் கொல்ல முடியவில்லை என்று போய் பேசி அந்த குழந்தைகளை காப்பாற்றுகிறார்கள். அந்த மருத்துவச்சிகள் நீதிக்காக நின்றார்கள். பதிலுக்கு கடவுள் அவர்களையும் அவர்களின் குடும்பங்களையும் ஏராளமாக ஆசீர்வதித்தார் என்று நாம் இந்த அத்தியாயத்தில் கேட்டோம். இந்த அத்தியாயத்தின் முடிவில் நமக்கு ஆண்டவர் சொல்லும் ஒரு கருத்து வாக்கியம், நாமும் கூட நன்மைக்காக நின்றால் நிச்சயமாகவே ஆண்டவரிடமிருந்து வெகுமதி பெறுவோம் என்று ஆண்டவர் நமக்கு கூறுகிறார். மேபி உலகத்திலிருந்து நமக்கு நல்ல பேர் கிடைக்காது, கிஃப்ட்ஸ் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. ஆனா ஆண்டவர் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிப்பார். 2ஆம் அத்தியாயம். மோசே பிறக்கிறார். நைல் நதியில் கூடையில் வைக்கப்பட்டு பின்னர் பார்வோனின் மகளால் தத்தெடுக்கப்படுகிறார். வளர்ந்த பிறகு நாம் கேட்டோம், எகிப்தியனை கொன்றுவிட்டு மிதியோனுக்கு ஓடி போய்விடுகிறார். அங்கு சிப்போராவை மணக்கிறார். கடவுளின் ஊழியனாக மாறிய பிறகு மோசேயின் வாழ்க்கையில் இருந்த சில பாடங்கள். இந்த அத்தியாயத்தில் நமக்கு கிடைக்கும் பாடம், நீங்கள் அவரை நம்பும் போது கடவுள் உங்களை பயன்படுத்த முடியும். நாம் நம்பினால் மட்டுமே அவர் நம்மை அவருடைய காரியத்திற்காக பயன்படுத்த முடியும். நாம் எங்கிருந்து வந்தாலும் சரி, கடவுள் நம்மை பயன்படுத்த முடியும். நாம் ஆவியானவரால் நடக்கும் போது மட்டும் கடவுள் நம்மளை அவருடைய காரியத்திற்காக பயன்படுத்த முடியும். மாம்சத்தால் அல்ல, ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆண்டவருடைய காரியத்தை நாம் செய்தால் மட்டுமே அவருடைய காரியத்திற்காக ஆண்டவர் நம்மை உபயோகிப்பார். நாம் மனம் திரும்பும் போது என்ன பாவங்கள் நாம் செய்திருந்தாலும், என்ன விதமான பாவம் செய்திருந்தாலும் மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை மன்னித்து அவருடைய காரியத்திற்காக நம்மை பயன்படுத்த காத்திருக்கிறார் என்பது இந்த அத்தியாயத்திலிருந்து நமக்கு தெரிகிறது. 3ஆம் அத்தியாயம். மோசே முட்செடியில். கண்டு எறியும் முட்செடி துன்பத்தையும் சுத்திகரிப்பையும் அடையாளப்படுத்துகிறது. இதன் பிறகு தீப்பற்றி எரிந்தாலும், இந்த முட்செடியின் ஸ்பெஷாலிட்டி பர்னிங் புஷ், அது தீப்பற்றி எரிந்துட்டே இருந்தது, ஆனாலும் புதர் நுகரப்படவில்லை. The fire kept on burning. அது மோசேயின் கவனத்தை ஈர்த்தது. தேவனுடைய அழைப்பு அச்சுறுத்தலானதாக தோன்றியது மோசேக்கு, ஆனால் கீழ்ப்படிதல் பெரிய காரியங்களுக்கு வழிவகுக்கிறது. தேவன் தம்முடைய பரிசுத்த நாமத்தை மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த அத்தியாயத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்ற மோசேயை அழைத்து அவரை இஸ்ரேல் மக்களை காப்பாற்றும்படியாக கூறுகிறார். இந்த அத்தியாயத்திலிருந்து கடவுள் இரக்கமுள்ளவர், அடிமைத்தனத்திலிருந்து நம்மையும் கூட விடுவிக்க அவர் தலையிடுவார், நம்மை பாதுகாப்பார் என்று நமக்கு தெரிகிறது. இஸ்ரேலரை விடுவிக்க தேவன் மோசேயை தேர்ந்தெடுக்கிறார். கடவுள் சாதாரண மனிதர்கள் மூலம் அசாதாரணமான சாதனைகளை நிகழ்த்துகிறார். நமது பலவீனங்கள் அவரது பெலனாகின்றன. 4ஆம் அதிகாரம். எரியும் புதரில் மோசே கடவுளுடன் உரையாடுவதை காண்கிறோம். ஆரம்பத்தில் சந்தேகங்கள், பயங்கள் இருந்த போதிலும் மோசே இறுதியில் கடவுளின் அழைப்புக்கு பதில் அளிக்கிறார். மோசே தனது பேச்சை குறித்து கவலைப்படுகிறார். நான் சரியாக என்னால பேச முடியாது, நான் பெரிய பிரீச்சர் இல்லை, நான் போயிட்டு நான் சொன்னா என் பேச்சை யார் கேட்பாங்க என்று. ஆனால் ஆண்டவர் அவருக்காக பேசுவார் என்று கடவுள் அவருக்கு உறுதி அளிக்கிறார். மோசே தன்னுடைய மகனுக்கு விருத்த சேதனம் செய்ய புறக்கணிக்கிறார். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தவறுகிறார். ஆனால் அவரது மனைவி அவருக்காக நின்றார். ஆகவே மோசே காப்பாற்றப்பட்டார். 4ஆம் அதிகாரம் முடிந்தது. டைம் நம்மளுக்கு கொஞ்சம் தான் இருக்கு. கொஞ்சமா கேள்வி கேட்கிறேன். பைபிள் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்கு பதில் தெரியுதோ ஆன்சர் பண்ணுங்க. முதலாம் கேள்வி, மருத்துவ பெண்கள் பார்வோனை நோக்கி எகிப்திய பெண்களை போன்றவர் எல்லாம் எபிரேயர்கள் பெண்கள், ஏனெனில் அவர்கள் என்னவா இருந்தார்கள் என்று சொல்றார். 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எபிரேயர் பெண்கள் மாதிரி இல்ல, எகிப்திய பெண்கள் என்னவா இருக்கிறார்கள் என்று சொல்றார். மிக்கவர்கள், அதனால்
நாங்கள் செல்லும் முன்னே அவர்கள் குழந்தை பெற்றுவிடார் என்று சொன்னார்கள். ஆமென், வெரி குட். வலிமை மிக்கவர், வெரி ஸ்ட்ராங் என்று சொன்னார். 1ஆம் அத்தியாயம் 21ஆம் வசனம். இம்மருத்துவ பெண்களின் குடும்பங்களை ஆண்டவர் ஏன் தழைக்க செய்தார்? Why did he make the midwives prosper? 21ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இம்மருத்துவ பெண்களுக்கு அஞ்சி இருந்ததால், Because he feared the Lord. Yes, because he feared the Lord. அவர் தேவருக்கு பயப்பட்டதால் அவருடைய குடும்பங்கள் ப்ராஸ்பர் செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின். பார்வோன் தன் குடிமக்கள் அனைவருக்கும் என்னவென்று ஆணையிட்டார்? அவர் ஒரு கமாண்ட் கொடுப்பாரு எல்லாருக்கும். Pharaoh, what did he command his people? 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Throw every newborn Hebrew boy into a river Nile, but you may let the girls live. கரெக்ட். பெண் மகளை வாழ விடுங்கள், எல்லா பையன் குழந்தைகளையும் எடுத்து விடுங்கள் என்று சொல்வார். நெக்ஸ்ட் கொஸ்டின். மோசே என்று ஏன் பெயரிட்டார்? Why did they name Moses? What is the meaning of Moses? 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீரில் இருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டார். யார் பெயரிட்டது? He left out from the water. Yes. Okay. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மோசேயின் பிறப்புக்கு பிறகு அவருடைய தாய் எவ்வளவு காலம் அவரை மறைத்து வைத்திருந்தார்? 3 மாத காலங்கள். Correct. 3 months she had hidden the baby. Yes. Next question. How did God respond to the Israelites' cry by reason of their bondage? மோசே வைத்த இடத்தில் அவருடைய how did God respond? கடவுள் எப்படி இஸ்ரேல் மக்களுடைய கோரிக்கையை கேட்டார்? ஓகே, அது நான் வேர்ட் எழுதல. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन கேக்குறேன். என் மக்கள் படும் துன்பத்தை கண்ணார கண்டேன். கரெக்ட். அவருடைய கூக்குரலை தேவன் கேட்டு அவர்களுக்கு உதவி செய்ய முன் வருகிறார். அப்படியாக மோசேயை அவர் அப்பாயிண்ட் செய்கிறார் இஸ்ரேல் மக்களை காப்பாற்றுவதற்காக. ஓகே. How did Moses' mother used to make the ark where she placed him? அந்த பாஸ்கெட் பண்ணி அந்த குழந்தைய தண்ணியில போட மோசேயோட அம்மா பிளான் பண்றாங்க இல்லையா? அதுக்காக அவங்க என்ன காரியங்கள் எல்லாம் யூஸ் பண்ணாங்க? 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நினைக்கிறேன். ஒரு கோரைப்புல்லால் பேழை ஒன்று செய்து அதன் மீது நிலக்கீறல் இவற்றை பூசினார். Correct. She used the bulrushes and pitches. Correct. எகிப்தியனுக்கு எதிராக மோசே தான் செய்த செயல் தெரிந்து போன போது அவர் எதை பார்த்து பயந்தார்? 2ஆம் அதிகாரம் 14 15. ஒரே ஒரு வார்த்தையில பதில் சொல்லுங்க. மோசே பயப்படுவார், இப்படி ஆயிடுச்சே என்று. எதுக்காக பயப்படுவார்? Why did Moses fear when he realized his action against the Egyptian was known? இவன் உன் இனத்தவர் என்று ஏன் அடிக்கிறாய் என்று கேட்டதற்கு அவர் அச்சமுற்றார். ஏன் அச்சமுற்றார்? Because he killed the Egyptian. என்னை கொன்னுடுவாங்க என்று, ஒரு உயிர்க்காக பயந்தார். என்னை கொன்னுடுவார்கள் என்று மோசே பயப்பட்டார். இஸ்ரேல் மக்களின் அடிமைத்தனத்தின் காரணமாக அவர்களுடைய அழுகைக்கு இதாச்சு. கடவுள் ஏன் பதில் அளித்தார்? சாரி. நெக்ஸ்ட் क्वेश्चन. எரிகிற புதிரிலிருந்து கடவுள் மோசேயை அழைத்த போது அவருடைய பிரதிபலிப்பு என்னவாக இருந்தது? What was Moses' response when God called out to him from the burning bush? மோசஸ் என்ன என்று ஆன்சர் பண்ணுவார்? 3ஆவது அதிகாரம் 4வது வசனம். Yes, yeah, I am here. நான் என்று Correct. இதோ நான். Correct. Last question for the day. பார்வோனிடம் செல்வதற்கு முன் என்ன சேகரிக்கும்படி கடவுள் மோசேக்கு கட்டளையிட்டார்? What did God instruct Moses to gather before going to Pharaoh? 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாம் கடவுள், ஈசாக்கின் கடவுள் எனக்கு காட்சி அளித்து இவ்வாறு கூறினார். யாரை எல்லாம் சேகரிக்க வேண்டும்? இஸ்ரேல் பெரியவர்களை சேகரிக்க வேண்டும் என்று கூறுகிறார். எல்டர்ஸ் ஆஃப் இஸ்ரேல், பெரியவர்கள் எல்லாம் சேகரித்து அவர்கிட்ட பேசணும் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.
எல்லா பதில்களும் கேள்விகளும் ஆன்சர் பண்ணீங்க, நல்லா படிச்சீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் டு யுவர் சன். உன் பேர் என்னப்பா? தேங்க்யூ. Alvin. ஆல்வின். ஓ, Alvin இது வந்து Selvakumar. ஆல்வின். ஓ, அவர் பேர் தானா? ஓ, வெரி குட். காட் பி praised. தேங்க்யூ. தேங்க்யூ. கீப் கண்டினியூயிங். கண்டினியூ ரீடிங் பைபிள். God bless. Thank you, அம்மா. Good night. Thanks to all the families. Good night. Thank you.